அமெரிக்கால இருந்து வந்திருக்கிற ஆள் ஒரு வார்த்தை நம்ம பிரைம் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் யார் வருங்க கொடுக்கல. பாத்துங்க how it is, how they are treating it. செயின்ல இட்டு கார்ல கைதிகள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இட் இஸ் நாட் டன். இன்னைக்கு 119 கைதிகளை வந்து அவர் இதுதான் பண்ணு இருக்காரு. நெக்ஸ்ட் என்னன்னா ட்ரம்ப் சர்க்கார்னு சொல்லலாம் முதலமைச்சர். இப்ப என்ன ஆச்சு? யார் கேட்கிற ஆள் இல்லை. அவர் என்ன பண்றாரு? இவரு அவர்கிட்ட போய் என்னதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க கேட்கறதுக்கு அவருக்கு அப்ப அங்கதான் இருக்கிறாரு, கேட்கணுமே. மோடியோட அமெரிக்கா பயணத்தை அங்கதான் இருக்கிறாரு. அவர் அட்லீஸ்ட் கேட்டுட்டு என்ன இந்த மாதிரி இருக்குது, வாட் இஸ் த சொல்யூஷன் அது சொல்லுமே. அதை விட்டு அவர்கிட்ட போய் உக்காந்து வேஸ்ட். இன்று கிராம கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் வேர்களை தேடி என்று தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள்லாம் காங்கிரஸ் கமிட்டியை வழிநடத்தி சிறப்பாக சீரமைத்து ஐடி கார்டு வழங்க விழா இந்த உலகத்தரம் வாழ்ந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல QR கோடோட ஒரு கார்டு கொடுங்கம்மா. இது மாதிரி வந்து நாங்க ஒரு சிஸ்டரை பண்ணி இதுல வந்து இவங்களுடைய அடையாள அட்டை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிராம கமிட்டி அடையாள அட்டை, சுமிதா செயலாளர் ஸ்ரீபெரும்புதூர் வார்டு 13, இவங்களுடைய வார்டு வந்து 13, வீட்டு அட்ரஸ் வந்து 26 நடுத்தெரு கட்சிப்பட்டு, அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, கைபேசி எண், நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம், மாவட்டம் என்று இவர்களுக்கு ஒரு அடையாள அட்டையை QR கோடோட கொடுத்துருக்கோம். ஏதாவது நாளைக்கு வெரிஃபிகேஷன் அந்த QR கோட்ல போன்ல வச்சு பார்த்தோம்னா அவங்க டீட்டெயில் ஃபுல்லா வந்துடும். எந்த கட்சியில இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்க பொறுப்புன்னா பின்னணினா. அதனால உலகம் தரம் வாழ்ந்த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு QR கோட் தமிழ்நாடு முழுவதும் 2 லட்சம் கார்டுகளை படிக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அது 3 லட்சமா மாறப்போகுது. 3 லட்சம் நிர்வாகிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கிராம கமிட்டி, நகராட்சி கமிட்டி, பேரூராட்சி கமிட்டி, வட்டார கமிட்டி, மாநகராட்சி கமிட்டி நியமித்துவோம். தொடக்கமாக எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி உறங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு ஆன்மா இங்க இருக்கின்ற இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இன்னும் 1 மணி துளிகள் மணிமங்கலம் கிராமத்துல 2ஆம் பானிபட், 2nd பானிபட் வார் நடந்த இடத்துல ஆரம்பிக்க போறோம். அடுத்தது பல்லாவரம் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரத்துல மாலை வந்து இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் அரியாப்பட்டு கிராமத்துல வழங்க போறோம். மாலை மிகப்பெரிய ராலி கான்பரன்ஸ் பொதுக்கூட்டம், ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான், அதை வச்சு சிதம்பரம் மேனாள் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் பேசவிருக்கிறார். நாளைக்கு கன்னியாகுமரியில இந்த அடையாள அட்டை வழங்க தொடர்ந்து எல்லா கிராமங்களும் துவக்க விழாக்கு எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் திரு சுரேஷ் ஹெகடே அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். இன்று முதல் இந்த அடையாள அட்டை வழங்க பணி நடந்து கொண்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எல்லாம் அரசியல் தான். சார், இப்போ மயிலாடு கள்ளச்சாராயத்தை வந்து தட்டி கேட்ட 2 கல்லூரி மாணவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. கூட்டணி கட்சியா இருக்கும்போது நீங்க இது வரைக்கும் கேள்வி நாங்க தொடர்ந்து மக்கள் மன்றத்துல சட்டமன்றத்துல கேட்டு இருக்கிறோம். காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இப்படிப்பட்ட ஆட்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். அதுல மாற்று கருத்தை கிடையாது. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையில முழு கவனத்தை மாண்பு முதலமைச்சர் செலுத்துகிறார். அதிகாரிகளும் அதை செலுத்தி முறியடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கயவர்களுடைய நடவடிக்கைகள். எதிர்கட்சிகளும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைந்து எல்லா ஆட்சியிலையும் கொலை கொள்ளை இருக்கு. ஆனா இதை கடந்து போயிட முடியாது. தடுத்து நிறுத்துற கடமையும் பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. ஆகையால 24 மணி நேரம் கண்காணிச்சுட்டு வராங்க. இதை கண்டிப்பாக நாங்கள் இந்த படுகொலையை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இனிவரும் காலங்களில் காவல்துறை இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும், இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை